ஓய்வு நாள் சபைக்கு இன்றைக்கு தேவையா, நாம் அதை ஆசரிக்க வேண்டுமா என்பதை குறித்ததான பதிவிலே 3ஆம் பாகத்தை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த வீடியோவில் நாம் என்னெல்லாம் தியானிக்க போகிறோம்? நம்பர் 1, ஒரு பேசிக் ஹெர்மனோட்டிக்ஸ், ஒரு வேத வசனத்தை எப்படி வியாக்கியானம் செய்ய வேண்டும் என்கிற வேத விளக்க அடிப்படை சட்டங்களிலே ஒரு முக்கியமான சட்டத்தை உங்களுக்கு நான் இன்று நாளிலே கற்றுக் கொடுக்க போகிறேன். நம்பர் 2, சபை வரலாற்றில் சபை விசுவாச பிள்ளைகள் எந்த நாளிலே கூடி வந்தாங்க அப்படிங்கிறத ஆதாரத்தோடு, வரலாற்றில் இருக்கக்கூடிய ஆதாரத்தோடு பார்க்க போகிறோம். இந்த 2 முக்கியமான பாயிண்ட்டை தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் தியானிக்க போகிறோம். சரி, அது என்ன ஹெர்மனோட்டிக்ஸ்? ஹெர்மனோட்டிக்ஸ் என்று சொன்னால் ஒரு வேதாகமத்தை எப்படி வியாக்கியானம் செய்ய வேண்டும் என்கிற அந்த வேத விளக்க அடிப்படை சட்டத்திற்கு தான் ஹெர்மனோட்டிக்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவதுண்டு. சரி, வேத விளக்க அடிப்படை சட்டங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தை இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது என்ன? அது இப்ப திருவிருந்து என்கிற ஒன்று இருக்கிறது அல்லவா, ஞானஸ்நானம் என்கிற ஒரு கட்டளை இருக்கிறது அல்லவா. இப்ப திருவிருந்து, ஞானஸ்நானம், இன்றைக்கு சபையில நாம் ஏன் அதை பின்பற்றுகிறோம்? அதற்கான காரணம் என்ன? அதைத்தான் தியானிக்க போகிறோம். இப்ப எந்த விஷயத்தை சபையில கொண்டு வரணும், எந்த விஷயத்தை சபையில கொண்டு வரக்கூடாது, எந்த அடிப்படையில நாம் முடிவு செய்கிறோம்? அப்போஸ்தலர்கள் முத ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 3000, 4000, 5000, அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா, தங்களுடைய சொத்துக்களை விற்று பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இன்றைக்கு நாம் அப்படி செய்கிறோமா? அப்படி செய்யாம இருக்கிறோம் அல்லவா? ஏன் செய்யாமல் இருக்கிறோம்? அதற்கு வேதபூர்வமாய் நம்ம இடத்துல பதில் இருக்கிறதா? சிலர் நாங்கள் அப்போஸ்தலர் என்ன செஞ்சாலும் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி சில சபைகள் இருக்கின்றன. அந்த சபைகள் இன்றைக்கு இதே மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் பொதுவாக வச்சு அன்னன்னைக்கு தேவையானதை மட்டும் அப்போஸ்தலர்கள் இடத்துலேருந்து வாங்கிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்கள், ஏதோ ஒரு சில இடங்கள்ல அப்படி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் 99.9% இன்றைக்கு சபைகள் அப்படி நடக்கவில்லை. அப்போஸ்தலர்களையே நாங்கள் பின்பற்றுகிறோம்னு சொல்லுகிற எந்த சபையுமே இந்த விஷயத்தை பின்பற்றுகிறது இல்லை. நானும் பின்பற்றுகிறது இல்லை. ஆனால் அது ஏன்? இந்த விஷயத்தை நாம தியானிச்சு, இந்த அடிப்படை சட்டங்கள் எதனாலே நான் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை ஒன்று தியானிச்சுட்டா ஓய்வு நாளை குறித்ததான தெளிவான விளக்கம் நமக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். சரி, ஒரு வேதாகமத்தை வியாக்கியானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு சபைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட சட்டதிட்ட பிரமாணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் எங்க வாசிக்கணும்? பழைய ஏற்பாட்டில் போய் வாசிக்க முடியாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நிறைய கலந்து கிடக்கிறது. அப்ப புதிய ஏற்பாட்டில், ஆமா, புதிய ஏற்பாடு சபையின் காலகட்டத்திற்காக எழுதப்பட்டது. அதிலும் கூட அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே பெந்தைக்கோஸ்தே நாளிலே முதன்முறையாக இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அந்த நாளிலே ஸ்தாபிக்கப்படுகிறது. அதற்கு முன்பதாக இன்னமும் யூத அந்த நிலைமைதான் நடந்து கொண்டிருக்கிறது. யூத சட்டதிட்ட பிரமாணங்கள், அந்த உடன்படிக்கையின் வாழ்க்கை தான் போய் கொண்டிருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த உடன்படிக்கைக்கு கீழாக விருத்த சேதனம் செய்து கொண்டார். அந்த ஆசாரியனுக்கு போய் பலி செலுத்த சொன்னார். சுகமானா நீ என்ன செய்யணும்? ஆசாரியன்ட்டு போய் பலி செலுத்தணும். இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா? இப்ப இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு, இன்னைக்கு நான் சுகமான உடனே நான் போய் என்ன செய்வேன்? ஒரு புறாவை வெட்டி பலி செலுத்துவேன், அதை செய்வேன், இதை செய்வேன். நீங்க செய்யறது இல்லை. ஏன்? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து 4 புத்தகங்கள்ல சொன்னதை இன்னைக்கு நாம ஃபாலோ பண்றது இல்லை. ஒய்? ஏன்னா 5வது புத்தகத்துக்கு மேல, சுவிசேஷ புஸ்தகத்துக்கு மேல இன்னும் கூடுதலான சத்தியங்கள் சபைக்கு என்னங்கிறது தெளிவாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவினுடைய சில அந்த வாழ்க்கை முறைமைகள் நாம பின்பற்ற முடியாது. அது யூத மார்க்கத்தின் கீழாக நடந்த காரியங்கள். அவர் செய்த விருத்த சேதனமாகட்டும், பலி செலுத்தக்கூடிய விஷயமாகட்டும், அதாவது தேவ ஆலயத்தில், எருசலேமில் இருக்கிற தேவ ஆலயத்துக்கு போனார் அல்லவா, அவைகளாகட்டும், இது எதுவுமே இந்த சபையின் காலகட்டத்தில் நம்ம கொண்டு வர முடியாது. அப்ப சபையில நாம எப்படித்தான் பின்பற்றுவது? வெரி சிம்பிள். மிக தெளிவாக சபையிலே நிருபங்கள் மூலமாக எல்லாவற்றையும் நாம் அறிகிறோம். அதை எப்படி நாம தியானிக்கிறோம்னா, நம்பர் 1 பாயிண்ட், அப்போஸ்தலர்கள் சபைக்கு நேரடியாக எழுதி கொடுத்த கட்டளைகள். சபையில ஏன்னு கேட்டீங்கன்னா, யூதரிலிருந்தும் வந்தவங்க இருக்கிறாங்க, யூத மார்க்கம்னா என்னன்னே தெரியாதவங்களும் உள்ள ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. இப்படி பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஒரு புதிய ஒரு அமைப்பு. அது
நிறைய பேர் சொல்றாங்க யூத அமைப்பு தான் சபையாய் மாறிவிட்டதுன்னு சொல்றாங்க. இட் இஸ் ராங். யூத அமைப்பு சபையா மாறல. இன்னைக்கும் யூத அமைப்பு இருக்கு. யூத அமைப்பு கடைசியில வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் அந்த 7 வருட உபத்திரவ காலத்துல மீண்டும் அந்த இது எல்லாமே அப்படியே தலை தூக்கும். ஆனால் சபை என்பது அப்படி அல்ல. ஒருவன் யூதனிலிருந்து ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் யூதன், யூத மார்க்கம் எல்லாவற்றிலும் இருந்து பிரிந்து இப்ப புதிய மனுஷனா வந்துடுறான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிரேக்கன், அவன் அந்த பழைய மார்க்கத்திலிருந்து புதிய மனுஷனா மாறி இவங்க எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்கிறாங்க. இவங்களுக்கு சபையில எதை ஃபாலோ பண்ணணும், என்ன டீச் பண்ணணுங்கிற நேரடி கட்டளைகளை மூலமாக அந்த சத்தியத்தை அப்படியே நம்ம சபையில பின்பற்றுகிறோம். அப்ப நீங்க இன்னைக்கு சபையில ஒன்ன பின்பற்றணும்னா அப்போஸ்தலர்கள் நேரடியாக அதை கட்டளையிட்டு இருக்கிறார்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நம்பர் 1, நேரடியாக கட்டளையிட்டு இருக்கிறாங்களா? நம்பர் 2, அப்போஸ்தலர்கள் நேரடியாக கட்டளையிட்டதை அவங்க அதை பின்பற்றி இருக்கிறார்களா அப்படின்னு பார்க்கணும். நம்பர் 3, அப்போஸ்தலர்கள் கட்டளையிட்டது. நம்பர் 2, அவர்கள் பின்பற்றியது. நம்பர் 3, சபை பின்பற்றியது. அதாவது அப்போஸ்தலர்களுக்கு பின்பதாக இருந்த சபைகள் பின்பற்றியது. இந்த 3ஐ வைத்துத்தான் நாம இதை தியானிக்கிறோம். இந்த 3ம் இருக்கும் பொழுதுதான் அது முழு முக்கியமான ஒரு கட்டளை, கண்டிப்பாக சபையிலே அவைகள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்கிற முடிவுக்கு வருகிறோம். இதுல அன்றைய காலகட்டத்துல அன்றைக்கு தேவையா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல சில வேளைகளிலே அப்போஸ்தலர்கள் சிலவற்றை ஃபாலோ பண்ணி இருப்பாங்க, அவங்க சிலவற்றை செய்திருப்பார்கள், ஆனால் கட்டளையாக கொடுத்திருக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவங்க ஃபாலோ பண்ணி இருப்பாங்க, அன்றைக்கு இருந்த சபை அதை ஃபாலோ பண்ணி இருக்கும், ஆனால் கட்டளையாக என்ன பண்ணப்பட்டிருக்காது, கொடுக்கப்பட்டிருக்காது. அப்படிப்பட்டவைகளை நீங்கள் நானும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒண்ணுதான் இந்த அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகத்துல வரக்கூடிய வார்த்தை. என்ன அது? நீங்க எல்லாம் சொத்துக்களை விற்று என்ன செய்யுங்க, கொண்டு வந்து பாதத்திலே வைக்கக்கூடிய அந்த முறைமை. அதிலும் கூட அப்போஸ்தலர்கள் ஒரு இடத்துல கூட விசுவாசிகளை பார்த்து நேரடியா நீங்க சொத்துக்கள் எல்லாம் வித்து எங்களிடத்துல கொண்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. சபையாரா முடிவு செய்யறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு முடிவு செய்து அன்றைக்கு இருந்த உபத்திரவத்தினாலே அவங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு முடிவு பண்ணாங்க. தனித்தனியா சிதறி இருக்கும் பொழுது பிரச்சனை வரும். ஒரு கூட்டமா இருக்கும் பொழுது ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், வாழ முடியும், கொஞ்சம் தைரியம் நமக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க முடிவு செஞ்சு சொத்துக்களை விற்று அதை கொண்டு வந்தாங்க. அது நேரடி கட்டளையாக என்ன செய்யப்படவில்லை, நமக்கு உபதேசிக்கப்படவில்லை. ஆகையால் அப்போஸ்தலர்கள் அதை பின்பற்றினாங்கிறதற்காக நாம் அதை என்ன பண்ண வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை. அப்படி செஞ்சாலும் தவறு இல்லை. இல்லை நாங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து சொத்துக்களை விற்று மொத்தமாக தான் நாங்கள் அனுபவிக்க போகிறோம், நத்திங் ராங் இன் தட். ஆனால் எங்கே தவறு தெரியுங்களா, அதை செஞ்சே ஆகணும், அப்படி இல்லாட்டி தப்புன்னு சொல்லி நம்ம போய் ஒரு இடத்துல வந்து அதை போதிக்கிறோம் பார்த்தீங்களா, தட் இஸ் ராங், அது தப்பு. அந்த மாதிரி அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க. அதையெல்லாம் நாம ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உதாரணத்திற்கு பவுலை எடுத்துக்கொள்ளலாங்க. பவுலுக்கு யூதர்கள் எல்லாம் ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க. பவுலே, நீ நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசுகிறாய்ன்னு சொல்லி எருசலேம்ல இருக்கிறவங்களாம் அவன் மேல பயங்கர கோபத்துல இருக்கிறாங்க. அப்ப நீ என்ன செய்யணும், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, நீ என்ன பண்ற, அவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் இந்த நியாயப்பிரமாணத்தின் சடங்குகள் எல்லாம் அவங்க செய்ய போறாங்க, அதுக்கு நீ பணம் கட்டிரு. அதுக்கு நீ பணம் கொடுத்து உதவுனேனா அந்த ஜனங்கள் என்ன நினைச்சுக்குவாங்க, அப்ப இவன் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா பேசல போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொன்ன உடனே பவுலும் போய் செய்யறாரு. இப்ப நான் கேட்கிறேன், இதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த முடியுமா? நோ. பவுல் போய் அந்த மாதிரி செஞ்சு என்ன நடந்துச்சு? அப்படி செஞ்சு அடுத்த வசனமே சொல்லுது, இவங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, இவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசுகிறான்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. பவுலை எதற்காக தூக்கிட்டு போனாங்க? இப்ப இதை ஒரு உதாரணமாக நான் எடுத்துக்கொண்டு இப்ப மற்றவங்களிடத்துல நான் நன்மதிப்பை பெறுவதற்காக நான் ஏற்கனவே வேண்டான்னு சொல்லி நியாயப்பிரமாணத்துல எதையும் செய்ய வேணான்னு சொன்னதை நான் ஒருத்தர் செய்வதற்கு பண உதவி கொடுத்து எடுக்கிறத நான் ஒரு முன் உதாரணமா எடுத்துக்கலாமா? எடுத்துக்க கூடாது. அப்போஸ்தலர்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க, பவுலுடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கு, நீங்க அதை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறார். ஏன் தெரியுங்களா? அவர் விருத்த சேதனம் உள்ள இடத்துல போய் இவரை வச்சு உபதேசம் பண்ணலாம். ஏன்னா விருத்த சேதனம் இல்லாட்டி ஜெப ஆலயத்துக்குள்ள போக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, யூதருடைய ஜெப ஆலயத்துக்குள்ள விருத்த சேதனம் இல்லாத யாரும் போக முடியாது, உள்ள விட மாட்டாங்க.
அப்ப புறஜாதிகள் போயிருக்கிறாங்க, கிரேக்கர்கள் போயிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் போயிருக்கிறாங்களே பிரதர். அவர்கள் யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட புறஜாதிகள். இஷ்டத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. சமாரியர்கள் பக்கத்துல தொடவே மாட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. புறஜாதிகள் எப்படி உள்ள விடுவாங்க? யோசிக்க வேண்டும் அல்லவா? அப்ப பல அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல பல பேர் புறஜாதிகள் எல்லாம் ஜெப ஆலயத்துக்குள்ள வந்தாங்க. அவங்க எல்லாம் யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அவங்க எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க. அதனால அந்த ஜெப ஆலயத்திற்குள்ளாக பவுலும் போனுன்னா தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறார். உண்மையை சொல்ல போனா ஒரு விஷயத்தை சாதிக்கிறதற்காக இதை இப்படி எடுத்துக்க கூடாது. ஒரு விஷயத்தை சாதிக்கிறதற்காக நானும் என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு இந்து கோயிலுக்கு நான் போகணுன்னா அப்போ நான் மாலையை போட்டு இல்லாட்டி உள்ள விட மாட்டாங்கல்ல, அவங்கள மாதிரியே நான் போகணும், பூணூல் போட்டுட்டு போகணும், மாலை போட்டுட்டு போயிடணும் அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த வசனத்தை? இல்லை பிரியமானவர்களே, இதிலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுக்கக்கூடாது, தப்பா போயிடும். அதனால தான் நான் சொன்னேன், நேரடியாக கட்டளைகள் இருக்கிறதா? நேரடியான கட்டளைகள் இருக்கும் பட்சத்தில் அதை கண்மூடித்தனமாக நாம பின்பற்ற முடியும். அப்போஸ்தலர்கள் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நாம் அதை செய்ய முடியாது. அப்ப நேரடியான கட்டளை என்னென்னலாம் நமக்கு இருக்கு? நீங்க வேணா புதிய ஏற்பாடை எடுத்து நிருபங்கள்ல வாசித்து பாருங்க, எல்லாமே நமக்கு ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. எக்ஸப்ட் ஓய்வு நாள். ஓய்வு நாளை குறித்து ஒரு இடத்துல கூட அப்போஸ்தலர்கள் கட்டளை இட்டதை பார்க்கவே முடியாது. எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது. இன்றைக்கு ஓய்வு நாளை ஆசரிக்கக்கூடியவர்கள், அதாவது சபை கண்டிப்பாக சனிக்கிழமை ஓய்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எப்படி வசனங்களை எடுத்து காண்பிப்பாங்க என்று சொன்னால், அது ஆதியாகமத்திலிருந்து இருக்கிறது, அது என்றைக்குமே அழியாதது, இப்படித்தான் எல்லா வசனத்தையும் எடுத்து காண்பிப்பாங்க. ரெண்டாவது, அப்போஸ்தலர்கள் ஃபாலோ பண்ணாங்க, அதுவே அப்போஸ்தலர்கள் ஃபாலோ பண்ணதே சரியான ஒரு ஆதாரமா காண்பிக்க முடியாது. ஏன்னா அவங்க போய் சுவிசேஷம் சொல்ல போறாங்க, சுவிசேஷம் யூதர்களுடைய ஜெப ஆலயத்துல போய் சுவிசேஷம் சொல்ல போனாங்க. இரண்டாவது, அன்றைக்கு ஆதி திருச்சபையில அப்பத்தான் அவங்க யூத மார்க்கத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. நிறைய பழக்க வழக்கங்களை அவங்க விடவே இல்லை. விருத்த சேதனம்ங்கிற பழக்க வழக்கத்தை அவங்க விடவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு யூதர்கள் விருத்த சேதனத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க, செய்யணுங்கிற அவசியமே இல்லை. சில பண்டிகைகளை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளவு எளிதாக அதிலிருந்து அவர்களால் வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அதனாலதான் பவுல் ரொம்ப தெளிவா எழுதினாரு, தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறார். அவர் என்ன எழுதுறாரு? நீ ஒரு வேளை விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் தேவனுடைய கிருபையிலிருந்து விழுந்துட்டேன்னு எழுதுறாரு. இப்ப நான் எடுக்கிறேன், பவுலை நான் ஃபாலோ பண்ணணுமா இல்ல அவர் நேரடியாக சொன்ன வசனத்தை எடுத்துக்கொள்ளணுமா? நான் யூதனாவே இருந்தா கூட இன்னைக்கு நான் என்ன செய்யக்கூடாது? ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொன்னா நான் விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ஏற்கனவே எனக்கு விருத்த சேதனம் பண்ணி இருக்கு, அதை இல்லாம பண்ண முடியாது. அதைத்தான் விருத்த சேதனம் இல்லாதவன் விருத்த சேதனுக்காக தேடி வர வேண்டாம். ஏற்கனவே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் அதை அழிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். ஒன்றும் இல்லை. இப்படி சொன்னவர் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கிறாரு? தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறார். அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரியுதா? அப்போஸ்தலர்கள் ஃபாலோ பண்ணாங்கிறதுக்காக நான் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போஸ்தலருக்கு நேரடியான கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? அப்படித்தான் நான் ஃபாலோ பண்றேன். அப்ப ஓய்வு நாள் அப்படிங்கிற ஒன்றை அப்போஸ்தலர்கள் நமக்கு கட்டளையாக வகுக்கவில்லை. இத்தனை கட்டளைகளை சொன்னவங்க, விபச்சாரம் செய்யாது இருக்கிற கட்டளை, எல்லாம் இச்சை, அது இதுன்னு சொன்னவங்க, ஒரு இடத்துல கூட சபையிலே நீ நடக்க வேண்டிய விதத்திலே நான் எழுதுறேன்னு சொல்லி தீமோத்தேயுக்கு எழுதினவர் ஒரு இடத்துல கூட ஓய்வு நாளை குறித்து எழுதவில்லை. ஆனால் கடந்த பதிவில் நாம பார்த்தோம், ஓய்வு நாட்களை குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அதை வச்சுக்கிட்டு யாரும் உங்களை குற்றப்படுத்திடக்கூடாது. இதை ஏன் கடைபிடிச்ச, இதை ஏன் கடைபிடிக்கலன்னு சொல்லி அதை பற்றி எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அதனால இன்றைக்கு நீங்க ஓய்வு நாளை கடைபிடிக்கலாம், தப்பில்லை. ஆனா இதை ஒரு நாள் குறித்து, ஒரு நேரம் குறித்து, இந்த நாள் நீ கடைபிடிச்சே ஆகணும்னு ஒரு சட்டத்தை நிர்ணயிப்பது இல்லை. அப்போஸ்தலர்கள் அந்த மாதிரி நேரடியான கட்டளையை நமக்கு தரவில்லை. இவ்வளவு கட்டளையை கொடுத்தவங்க ஒரு இடத்துல கூட அதை தரல. சபையில எந்த ஒரு இடத்துலையும் நிருபங்கள்ல ஓய்வு நாளை குறித்த ஒரு கட்டளையை பார்க்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 7 சபைகளை குறித்து பேசும் பொழுது ஆண்டவர் எத்தனையோ பாவங்களை குறித்து பேசுறாரு. ஒரு இடத்துல கூட அவங்க ஓய்வு நாளை மீறினதை குறித்தோ வேற எதை குறிச்சுமோ பேசவே இல்லை. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய், நீ நிக்கோலாய் மதத்தினுடைய உபதேசத்துல நடக்கிற இப்படி நிறைய விஷயத்த பேசுறாரு. ஒரு இடத்துல கூட ஓய்வு நாளை குறித்து நம்ம பார்க்கறது இல்லை.
அதனால இன்றைக்கு ஓய்வு நாள் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க மேலோட்டமா கற்பனை, தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டார்கள், கற்பனைகளை கை கொண்டாங்கிற வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த கற்பனை கைக்குள்ள, அந்த கட்டளைக்குள்ள ஓய்வு நாள் இருக்குல்ல, அதனால அவங்க கடைபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற யூகத்திற்கு வருகிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த வேதாகமத்தின் சாராம்சம், அதிலும் முக்கியமாய் புதிய ஏற்பாட்டினுடைய சாராம்சத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நாம விசுவாசத்தினாலே, பை ஃபெய்த், அன்பினாலே தேவனுடைய நீதியை நிலைநாட்டுகிறோம். உங்களுக்கு ஒண்ணு புரிந்ததா? நீதியை நிலைநாட்டுகிறோம். வெறும் 10 கட்டளையை நிலைநாட்டல. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக இல்ல, அதற்குள்ள ஒரு பெரிய தேவனுடைய நீதி அடங்கி இருக்கிறது, அன்பு அடங்கி இருக்கு. ஒட்டுமொத்த தேவன் நீதியைத்தான் நம்ம நிலைநாட்டுகிறோம். ஒரு இடத்துல சொல்லுகிறார், உன்னுடைய மாடு ஒருவனை முட்டிருச்சுன்னு சொன்னா அதற்கான அபராத தொகையை நீ செலுத்தி ஆகணும்னு சொல்லி இருக்கிறாரு. இப்ப அந்த இது 10 கட்டளை இல்ல, அப்ப அதை நம்ம எடுத்துடலாமா? இல்ல. தேவனுடைய நீதி, அன்பின் பிரமாணத்திற்குள்ள நாம வந்துட்டதுனால இப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒவ்வொரு சட்டமா எழுத்தா பார்த்து அவங்க பின்பற்றிட்டு இருந்தாங்க. ஓ, இப்படி போட்டிருக்கு, மாடு முட்டிருச்சுன்னா அவனுக்கு நான் இது கொடுக்கணும், மாடு முட்டலைன்னு சொன்னா பக்கத்துல உரசிட்டு போயிருச்சு, பெரிய ஆபத்து இல்லை, அவன் பயந்துதான் போயிட்டான், அப்ப நான் எதுவும் பண்ண தேவையில்லை. இப்படி எழுத்த பார்த்து 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 பின்பற்றி கொண்டு இருந்தாங்க. இப்ப நான் அப்படி இல்லை. அதற்குள்ளாக அன்பு இருக்கிறது. ஒரு மாடு, என் மாடு ஒருத்தனை பயமுறுத்திருச்சு, முட்டலை, பயமுறுத்தினதுல கீழே விழுந்துட்டான், ஆனா நியாயப்பிரமாணத்துல அதுக்கு எந்த இதுவும் செலுத்த தேவையில்லை. ஆனால் விசுவாசத்தினால என்ன நீதியை நிலைநாட்டுறேன் பாத்தீங்களா, அதுக்கும் நான் ஐயா இந்தாங்க, நான் இந்த இதுக்கு நான் பணம் தர்றேன். அதுதான் அந்த அடிப்படையில நாம ஓய்வு நாளின் நீதியையும் நிலைநாட்டுகிறோம். 10 கற்பனைகள் மட்டுமல்ல, எல்லா கற்பனைகளையும் அன்பினாலே, விசுவாச அன்பினால அந்த நீதியை நிலைநாட்டி கொண்டு இருக்கிறோம். ஓய்வு நாள்ல என்ன நீதிங்க? ஓய்வு நாள் எதற்காக? நீங்க யாத்திராகம புத்தகத்திலிருந்து ஓய்வு நாளை குறித்து வாசிக்கும் பொழுது, அந்த நாளிலே உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரோடும் சேர்ந்து நீ என்னுடைய ஸ்தலத்துல பூரித்திருப்பாயாக. அப்ப என்ன அர்த்தம்? தேவனோடு நேரம் செலவிடணும், தேவனிடத்துல ஐக்கியமா இருக்கணும், தேவனுடைய ஆலயத்துல நாம என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? ஐக்கியமா இருக்கு. ஆனா ஒரு ஆசாரியர்களுக்கு எது ஓய்வு நாள்? ஆசாரியர்களுக்கும் 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள் பிரதர், உண்மைதான். ஆனால் வித்தியாசமே கிடையாது. ஆசாரியர்கள் எல்லா நாளும் தேவாலயத்தில் இருக்கணும். இந்த மற்ற ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் 7ஆம் நாள் மட்டும் எங்க வருவாங்க? தேவாலயத்துக்கு வருவாங்க. வீட்டில் அன்னைக்கு மட்டும் வேலை செய்யாம ஓய்ந்திருப்பாங்க. ஆனா ஆசாரியர்கள் அப்படி இல்லை, எல்லா நாளும் தேவாலயத்துல வேலை செய்கிறார்கள். அவங்க எல்லா நாளும் தேவனோட ஐக்கியமா இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரவேலர்கள் மற்ற கோத்திரத்தார், லேவி கோத்திரத்தும் இல்லாம மற்ற கோத்திரத்தார் அப்படி இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு அந்த ஆசாரியத்துவ நீதியையே தேவன் என்னில் நிலைநாட்டுகிறார். நானே இப்ப தேவ ஆலயமா மாறிட்டேன், நானே இப்ப ஆசாரியனா இருக்கிறேன். உண்மைதானே? நீங்களும் நானும் ஆசாரியர்களா இருக்கிறோம். இப்ப நான் எப்பொழுதுமே தேவனுடைய சமூகத்துல ஐக்கியமா இருக்கிறேன். நானாக ஒரு நாளை ஏற்றுக்கொண்டு அந்த நாள் முழுவதும் ஓய்ந்திருக்கலாம், தப்பில்லை, நத்திங் ராங் இன் தட். ஆனால் அதை ஒரு நேரம் குறித்து ஒரு டைம் பார்த்து இன்னைக்கு தான் நீ இதை செய்யணும், இல்லாவிட்டால் அவ்வளவுதான், நீ மிருகத்தின் முத்திரையை வாங்கி விட்டாய்ன்னு சொல்லுவது அப்போஸ்தலர்களுடைய போதனை அல்ல, அப்போஸ்தலருடைய நேரடியான கட்டளையும் அல்ல. ஸோ முதலாவது ஒரு வேத விளக்க அடிப்படை சட்டத்தை நீங்க தெரிஞ்சுக்குங்க. நேரடியான கட்டளை, அப்போஸ்தலர்கள் நேரடியான கட்டளை கொடுத்திருக்க வேண்டும், அதை அவர்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும், சபைகள் அதை ஃபாலோ பண்ணியிருக்க வேண்டும். அப்பதான் நாம் அதை கீழ்ப்படிய முடியும். நிறைய விஷயங்கள் அப்போஸ்தலர்கள் ஃபாலோ பண்ணாங்க, பின்பற்றினாங்க, ஆனா அதை நேரடியா கட்டளையா நமக்கு கொடுக்கல. அவைகளை நாம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்ப நாம பார்க்கலாம். இப்ப அப்போஸ்தலர்கள் ஓய்வு நாளை நேரடியான ஒரு கட்டளையாக எந்த ஒரு இடத்திலும் விசுவாசிகளுக்கு எழுதி தரவே இல்லை. இவ்வளவு விஷயத்தை எழுதி கொடுத்தவங்க ஒரு இடத்துல கூட ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் எழுதி கொடுக்கவே இல்லை. அப்ப சபை வரலாற்றில் பார்க்கலாம். சபை வரலாற்றில் ரொம்ப தூரம் போக வேண்டாம். இன்றைக்கு சிலருக்கு என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க? கிபி 300 அந்த கான்ஸ்டன்டைன் காலத்துல சட்டமாய் மாற்றப்பட்டு விட்டது. அது என்ன, ஒரு கவுன்சிலை எடுத்துக்கொள்கிறாங்க, அந்த கவுன்சில்ல ஞாயிற்றுக்கிழமை தான் கூடி வரணுங்கிற ஒரு சட்டம் மாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு நம்புறாங்க. உண்மைதான், அந்த நாளிலே ஞாயிற்றுக்கிழமை கூடி வர வேண்டும் சொல்லிட்டு எல்லா சபைகளுக்கும் சட்டம் நியமிக்கப்படவில்லை. அந்த கான்ஸ்டன்டைனுக்கு கீழாக இருக்கக்கூடியதான சபைகளுக்கு அந்த நியமனம் பொருந்தும், அதற்கு வெளியே இருக்கக்கூடிய எதுக்கும் பொருந்தாது.
அப்ப அவங்க ஞாயிற்றுக்கிழமை கூடி வந்தாங்க. இப்ப நமக்கு ஒரு கேள்வி எழும்புது, அதுக்கு அப்புறம் தான் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சபையா மாத்திட்டாங்களான்னு கேட்டா இல்லவே இல்லை. அந்த கிபி 300 அந்த சட்டம் இயற்றப்பட்டது பாத்தீங்களா, அந்த இதுக்கு முன்னாடி என்ன வரலாற்றில் நடந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். சபை வரலாறு தெரிஞ்சவங்க ஆதாரத்தோட இணையத்துல நீங்க இதை தேடி பாருங்க. இப்ப அதற்கான எல்லா ஆதாரத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சரி, முதல் ஆதாரமாக கிபி 74ஆம் வருடம் பர்னபா எழுதிய நிருபம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிருபம் 15ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள், 6 முதல் 8 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? We keep the 8th day with joyfulness, the day also on which Jesus rose from the dead. இந்த பர்னபா எழுதின இந்த கடிதத்தை வேதமாக நாம் அங்கீகரிப்பதில்லை, ஆனால் அது ஒரு வரலாற்று புத்தகம். அந்த வரலாற்று புத்தகமாக நம்ம அங்கீகரிக்க முடியும். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த பர்னபாவினுடைய நிருபம் நமக்கு சொல்லுகிறது. 15ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களிலே, we keep the 8th day, நாங்கள் 8வது நாளை நாங்கள் சந்தோஷமான ஜாய்ஃபுல்னஸ், the day also which Jesus rose from the dead, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளை அந்த நாளில் நாங்கள் கூடி வருகிறோம் அப்படின்னு எழுதுகிறார். சரி, நம்பர் 2, கிபி 90, அதாவது அப்போஸ்தலனாகிய யோவான் வாழ்ந்த காலம். அந்த காலத்திலேயே கிபி 90 AD டிடாக்கே 14 அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா, எவ்ரி லார்ட்ஸ் டே கேதர் யுவர் செல்ஃப் டுகெதர் அண்ட் பிரேக் பிரெட், ஒவ்வொரு கர்த்தருடைய நாளிலும் நீங்க கூடி வந்து அப்பத்தை பிட்டு தேவனை ஆராதியுங்கள். அப்ப நீங்க சொல்லலாம், அது உண்மைதான் பிரதர், அன்னைக்கு தான் நம்ம அப்பம் விட்டு ஆராதிக்கணும், அதுக்கு முந்தின நாள் நாம் என்ன செய்யணும், ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்லுகிற அந்த அப்பம் விட்டு ஆராதிக்கிற அந்த தினம், அது எவ்வளவு முக்கியமான ஒரு ஆராதனை. அதை ஓய்வு நாள் செய்யாம ஏன் சண்டே செஞ்சாங்க? சரி, அடுத்து சில வசனங்களையும் பார்க்கலாம். ஏன்னா ஓய்வு நாளை டைரக்டா சுட்டி காமிச்சே பேசின புஸ்தகங்கள் நம்ம கிட்ட இருக்கின்றன, பார்ப்போம். கிபி 107வது வருடம் எல்லா அப்போஸ்தலர்களும் மரித்து போனாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இக்னேசியஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சபை பிதா, வரலாற்று படித்தவங்களுக்கு தெரியும். அவருடைய எழுத்துக்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். Those possessing a new hope, no longer observing the Sabbath but living in the observance of the Lord's day. ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறாரு. இந்த கிறிஸ்துவின் ஐக்கியத்திற்குள்ளாக வந்தவங்க, அந்த ஒரு நம்பிக்கைக்குள்ளாக வந்தவங்க, no longer observing the Sabbath, அவங்க இனிமேல் அந்த சாபத் அப்படிங்கிறத இனிமேல் ஆசரிக்க மாட்டாங்க. பட் லிவிங் இன் த அப்சர்வன்ஸ் ஆஃப் த லார்ட்ஸ் டே, தெளிவா எழுதியிருக்கிறாரு. கர்த்தருடைய நாள் அன்னைக்கு ஆதி திருச்சபை, அதாவது முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே கர்த்தருடைய நாள் என்கிற பதம் ரொம்ப பிரதானமான ஒரு பதமா இருந்தது. அது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளைத்தான் கர்த்தருடைய நாள் என்று அவர்கள் விசுவாசித்தாங்க. இன்றைக்கு ஓய்வு நாள் தான் கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லி சில சபையார் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. சிலர் ஆண்டவருடைய கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறத அந்த நியாய தீர்ப்பின் நாளாக சொல்லுகிறார்கள். அன்றைக்கு ஆதி திருச்சபையில ஞாயிற்றுக்கிழமை ஆராதித்தார்கள்ங்கிறதுக்கு ஆதாரத்தை காமிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா என்னுடைய நிலைப்பாடு, எந்த நாள் வேண்டுமானாலும் கூடி வரலாம், என்ன வேணாலும் செய்யலாம். சிலர் ஓய்வு நாளுக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷனை கொடுப்பாங்க. அதாவது ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, 6 நாள் வேலை செய்வாயாக, 7ஆம் நாள் ஓய்ந்திருப்பாயாக அப்படின்னா, அந்த 7ஆம் நாள் எந்த நாளாக வேணாலும் இருக்கலாம். சனிக்கிழமை தான் வரணுங்கிறது இல்லை, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைய 7ஆம் நாளாக வச்சுக்கலாம். ஆண்டவர் சொன்னது என்ன, ஒரு நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு விளக்கம் கொடுப்பாங்க. அதை கூட நான் ஏற்பதில்லை. ஏன்னு சொன்னீங்கன்னா, ஒரு நாளை குறித்தோ நேரத்தை குறித்தோ அப்போஸ்தலர்கள் நேரடியான கட்டளையை நமக்கு தரவில்லை. அதனால வாரத்துல முதல் நாள் தான் கூடி வரணுங்கிறதையும் நான் சாதிக்க போறது கிடையாது. கூடி வரலாம், நத்திங் ராங் இன் தட். ஏன்னா ஆதி திருச்சபையில அதை செஞ்சிருக்கிறாங்க. அதனால வாரத்தின் முதல் நாளே நம்ம கூடி வந்துக்கலாம். சரி, இன்னொரு ஆதாரத்தையும் காமிக்கிறேன். இவரும் ரொம்ப முக்கியமான ஒரு சபை பிதா. கிபி 150 இவர் தன்னுடைய புத்தகத்துல என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க. The Gentiles who have believed on him, even although they neither keep the Sabbath nor are circumcised nor observe the feast, assuredly
they shall receive the holy inheritance of God. அவருடைய டயலாக் வித் ட்ரிஃபோ ஆன்டினிசியன் ஃபாதர்ஸ் வால்யூம் 1 பேஜ் 267ல இந்த வார்த்தை இருக்கு. புற மதஸ்தரிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க அவங்க யாருமே சாபத்தை கீப் அப் பண்ணல, ஃபெஸ்டிவலை கீப் அப் பண்ணல, எதையுமே கீப் அப் பண்ணல, ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பாங்க அப்படின்னு இவர் தன்னுடைய கமெண்ட்ரியில எழுதுறாரு. அடுத்து பாருங்க, அதே ஜஸ்டின் அவர் தாங்கள் என்னைக்கு சபை கூடி வந்ததா எழுதுறாரு. த ஃபர்ஸ்ட் அப்பாலஜி ஆஃப் ஜஸ்டின் சாப்டர் 68ல அவர் என்ன எழுதுறாரு பாருங்க. கிபி 150 AD சண்டே இஸ் த டே ஆன் விச் வி ஹோல்ட் அவர் காமன் அசம்பிளி. ஜஸ்டின் எழுதி வச்சிருக்கிறாரு, சண்டே இஸ் த டே வி கேதர். அவன்னைக்கு தான் நாங்க கூடி வர்றோம். அவர் காமன் அசம்பிளி, வேற எந்த நாளும் கூடல. அவங்க எப்ப 300க்கு அப்புறம் சண்டே கூடி வந்தாங்கன்னு சொல்லுகிறது எந்த விதத்திலையும் உண்மை இல்லை. வரலாற்றுல இவங்க தப்பான ஒன்றை நமக்கு போதிக்கிறாங்க. வரலாற்றில் அப்படி இல்லை. அவர் தன்னுடைய அப்பாலஜியில என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க. அப்பாலஜெட்டிக் மினிஸ்ட்ரியில 150 AD ஜஸ்டின், அதாவது டயலாக் வித் ட்ரிஃபோ ஆன்டினிசியன் ஃபாதர்ஸ்ல, இஃப் தேர் வாஸ் நோ நீட் ஆஃப் சர்க்கம்சிஷன் பிஃபோர் ஆப்ரஹாம் ஆர் த அப்சர்வன்ஸ் ஆஃப் சாபத்ஸ் of feast and sacrifices before Moses, no more need is there of them now. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜஸ்டின் என்று சொல்லக்கூடிய நேரடியாக அப்போஸ்தலர்களுக்கு கீழாக இருந்தவர், அவருடைய விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு முன்னாடி விருத்த சேதனமும் கிடையாது, ஓய்வு நாளும் கிடையாது. யார் சொல்றா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து யூதர்களோடு நெருங்கி பழகி இருக்கக்கூடிய ஒருவர் கிடையாது. இப்ப எதுக்கு அதை கொண்டு வந்து சபையில வைக்கிறீங்கன்னு பேசுறாரு. அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அப்போஸ்தலர் கீழே இருந்த சீசர்களுடைய வார்த்தை, வரலாற்று சம்பவங்களை நாம இப்ப தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆதாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, 180வது வருடம் நமக்கு ஒரு பேதுரு என்று சொல்லக்கூடிய ஒருவர் எழுதிய ஒரு கடிதம் நம்ம இடத்துல இருக்கிறது. அவர் இந்த இயேசு கிறிஸ்துவோடு இருந்த பேதுரு அல்ல, அன்னைக்கு சபையில இருந்த ஒரு போதகர். அவர் என்ன எழுதுறாரு பாருங்க. கிரைஸ்ட் abolished their Sabbath, fast and festival and circumcision. சாபத்னு எழுதுறாரு. ஓய்வு நாளை கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? எல்லாவற்றையும் இல்லாமல் செய்து விட்டார். 190 AD, அதாவது கிபி 190, கிளமெண்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா, வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அவர் என்ன எழுதுறாரு பாருங்க. கமெண்டிங் ஆன் த 10 commandments and their Christian meaning, the 7th day is proclaimed a day of rest, preparing by abstention from evil for the primal day. அதாவது primal day அப்படிங்கிறது first day, Sunday. Our true rest day. அவங்க என்ன நம்பி இருக்கிறாங்க? ஞாயிற்றுக்கிழமை தான் எங்களுடைய ட்ரூ ரெஸ்ட் டே அப்படின்னு அவங்க நம்பி இருக்கிறாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே 7ஆம் நாளை சபை ஆசரித்ததாக ஒரு ஆதாரத்தை கூட காமிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. சில இடங்களிலே ஆதியில யூதர்கள் அவங்க விருத்த சேதனத்தை கடைபிடிச்சிருக்கிறாங்க, வேணான்னு சொன்ன விருத்த சேதனத்தை கடைபிடிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிலர் அந்த ஓய்வு நாள் அன்றைக்கு ஜெப ஆலயத்தில் போனது எல்லாம் நம்ம ஆதாரமா எடுத்துக்க முடியாது. அவங்க விருத்த சேதனம் பண்ணதை அப்போ ஆதாரமா எடுத்துக்கிட்டு நாமளும் விருத்த சேதனம் பண்ணலான்னு எடுத்துக்கலாமா? நோ, இட் இஸ் ராங். இன்னும் உங்களுக்கு என்ன காமிக்கணுங்க? 200 AD, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 300 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இவங்க குற்றச்சாட்டு என்ன? 300ல் தான் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதே ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அதுக்கு தான் இவ்வளவு ஆதாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கிபி 200 பர்டேசியன், அவர் 154 பிறந்துட்டாரு. ஆனா 200வது வருஷத்து தன்னுடைய புத்தகத்துல என்ன எழுதுறாரு பாருங்க. On one day, the first of the week, we assemble ourselves together. On fateங்கிற புத்தகத்துல 5வது பக்கத்துல அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா கிபி 200 டெர்ட்டுலியன், அவர் தன்னுடைய புத்தகத்துல என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க. We solemnize the day after Saturday in contradiction to those who call this day their Sabbath as the abolition of carnal circumcision and of the old law has been consummated. So also the observance of the Sabbath is shown to have been temporary. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு 7th டே சாபத் டேயை முக்கியத்துவப்படுத்தக்கூடிய சிலருக்கு ரொம்ப தெளிவாக இவர் பதில் கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் அப்படி இல்லை, அந்த டே அது ஒரு டெம்பரவரி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு.
இன்னும் நிறைய சொல்லணும்னா உங்களுக்கு பொறுமை இருக்காது. கிபி 225 Didacalia, the apostles further appointed on the first day of the week, let there be service and the reading of the Holy Scriptures and the oblation, because on the first day of the week our Lord rose from the dead. Didacalia 2. அவருடைய புஸ்தகம் Didacalia 2ல அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறாரு. அப்போஸ்தலர்கள் வாரத்தின் முதல் நாள் தான் நாம கூடி வருவதற்கும் எல்லாவற்றுக்கும் அந்த நாள் தான் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அன்னைக்கு தான் நம்ம ஹோலி ஸ்கிரிப்சரை வாசிக்கணும், அன்னைக்கு தான் திருவிருந்து எடுக்கணும். இந்த முறைமையை அப்போஸ்தலர்கள் ஏற்படுத்தி இருக்கிறாங்கன்னு இவர் சொல்றாரு. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் வாரத்தின் முதல் நாள் அப்பம் பிற்கும்படி கூடி வந்திருக்கீர்கள் என்று வாசிக்கிறோம். அப்பம் பிற்கிறது என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷன், சபையில் இருக்கக்கூடிய முக்கியமான அப்சர்வேஷன். அந்த அப்சர்வேஷன் என்னைக்கு பண்ணி இருக்கிறாங்க? த ஃபர்ஸ்ட் டே, சண்டே பண்ணியிருக்கிறாங்க. அதனால நாம சண்டே பண்ணணும்னு இல்லை. ஏன்னா நேரடியாக சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் நீ என்ன செய்யணும், சபை கூடி வரணும்னு நேரடியான கட்டளை இல்லை. ஆனா அப்போஸ்தலர்கள் ஃபர்ஸ்ட் டேல அப்படி கூடி வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நேரடியான கட்டளை ஓய்வு நாளை நீ ஆசரிக்க வேண்டும், நேரடியான கட்டளை இல்லை. நீங்க ஆசரிக்கணும்னா ஆசரிங்க, ஆசரிக்காதவர்களை தயவு செய்து குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள். சபையில் அப்படி இல்லை, வரலாற்றிலும் அப்படி இல்லை. அதை எப்படியாவது காமிக்கணுங்கிறதற்காக வரலாற்றை திரிக்க வேண்டாம். இன்னும் சொல்றேன், கிபி 250 சிப்ரியன், the 8th day, that is the first day after the Sabbath and the Lord's day. 300 கிபி 300 Victorinus, lest we should appear to observe any Sabbath with Jews, which Sabbath in his body abolished. சாபத்தை அபாலிஷ்ட்னே சொல்லிட்டாரு. அடுத்து கிபி 345 அத்தேனியஸ் எழுதி வச்சிருக்கிறாரு. கிபி 300 எசூபியஸ். இந்த எசூபியஸ் நான் ஏன் சுட்டி காண்பிக்கிறேன்னு சொன்னா, இந்த எசூபியஸ் வேற யாரும் கிடையாது, சபை வரலாற்று தந்தை. பைபிள் காலேஜில் இது ஒரு கொஸ்டின் வைப்பாங்க. நீங்க யாராவது பைபிள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. என்ன தெரியுங்களா? சர்ச் ஹிஸ்டரி ஃபாதர் யாருங்க? எசூபியஸ். அவர் என்ன எழுதியிருக்கிறான்னு பார்க்கலாம். அவர் என்ன பண்றாரு, அவருடைய வேலையே சபையினுடைய வரலாற்றை எழுதுதல் தான் அவருடைய வேலை. அதை தான் நான் உங்களுக்கு முதல்ல சுட்டி காண்பிக்கிறேன். பாருங்க. They did not regard circumcision nor observe the Sabbath, neither do we, because such thing as these do not belong to Christians. Ecclesiastical History Book 1 Chapter 4. The early Old Testament saints did not care about circumcision of the body, neither do we Christians. They did not care about observing Sabbath, nor do we. Church History 1:4-8. முதல் அத்தியாயம் முதல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். இவர் ஒரு சர்ச் ஹிஸ்டரியை ஃபாலோ பண்ண, சர்ச் ஹிஸ்டரியினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறவர். அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, சபை எந்த ஒரு இடத்துலையுமே ஓய்வு நாளை ஆசரிக்கவில்லை, ஆசரிக்க தேவையில்லைங்கிற அளவுக்கு எழுதிட்டார். இப்போ உங்களுக்கு என்னங்க ஆதாரம் வேணும்? இதை விட நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போஸ்தலர்கள் நேரடியாக கட்டளை கொடுத்தாங்களா? கொடுக்கல. அப்போஸ்தலர்கள் அதை ஃபாலோ பண்ணாங்களா? அதுவும் நேரடியாக தெளிவாக இல்லை. ஆனா ஒண்ணு தெளிவா இருக்கு, அன்னைக்கு போனாங்க, ஓய்வு நாள் அன்னைக்கு போய் வசனத்தை சொல்வதற்காக போனாங்க. அதே சமயத்துல அவங்க ஓய்வு நாள் அன்னைக்கு போயிருந்தா கூட அதை ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அதை தான் முன்னாடி நம்ம தியானிச்சோம். ஏன்? தட்ஸ் நாட் அ ப்ராப்பர் ஹெர்மனாட்டிக்ஸ். ஏன்னா தேவனுடைய நேரடியான கட்டளை நிருபங்கள்ல கொடுக்கப்படலையே, அவங்க செய்யக்கூடிய எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இரண்டாவது, சபை வரலாற்றில் அதை ஃபாலோ பண்ணி இருந்தா கூட யோசிக்கலாம். சபை வரலாற்றில் அதை ஃபாலோ பண்ணவில்லை. எப்ப இருந்து பார்க்கிறோம்? கிபி 65 இருந்து நம்ம அந்த புத்தகம் எல்லாத்திலையும் பார்த்துட்டோம். சபை வரலாற்று பிதாவே சொல்லிட்டாரு, சர்ச் ஹிஸ்டரி ஃபாதரே சொல்லிட்டாரு, இதுல இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப எங்க வரலாற்றுல இவங்க ஓய்வு நாளை ஆசரிச்சாங்கன்னு சொல்ல முடியும்? அதுக்கப்புறம் நிறைய ஆதாரம் இருக்கு. உங்களுக்கு போர் அடிச்சிடும், அதனால நிறுத்திக்கிட்டேன். இது எல்லாமே ஓய்வு நாள் நமக்கு ஒரு சட்டதிட்ட பிரமாணமாக இல்லை என்பதை காண்பிக்கிறது. அதே சமயத்துல ஓய்ந்திருக்கிறதுல தவறு இல்லை. நீங்க எந்த நாளை வேண்டுமானாலும் கர்த்தருடைய ஒரு நாளாக நீங்க என்ன செய்ய முடியும், அந்த நாள்ல நீங்க தியானிக்க முடியும், கூடி வர முடியும். இன்னும் வெளிநாடுகளில் வெள்ளிக்கிழமை கூடி வர்றாங்க. நத்திங் ராங் இன் தட். நீங்க தைரியமா செய்யுங்க. ஆனா சில இடங்களிலே ஒரு சட்டமாக இன்னைக்கு ஓய்வு நாளை வச்சுக்கணும்னு சொல்லக்கூடியவங்க அதற்கு ஆதாரமாக நிருபங்களிலே அப்போஸ்தலர்கள் நேரடியாக வசனத்தை சொன்னதை ஒரு இடத்துல கூட காமிக்க முடியாது. அங்கேயும் இங்கேயும் சுத்துவாங்க. கடைசியில எதை எடுத்து காமிப்பாங்க?
அவன் கட்டளைகளை கை கொண்டான். அப்போ கட்டளையை கை கொண்டிருக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள் இருக்கும். ரொம்ப சிம்பிள். கற்பனைகளை கை கொள்ளுதல் விசுவாச பிள்ளைகளுக்கு. நாம எல்லா கற்பனைகளையும் கை கொள்ளுகிறோம். தேவ நீதியை என்ன செய்கிறோம்? நிலைநாட்டுகிறோம். விக்கிரகாராதனை நீங்கள் நான் செய்கிறோமா? 10 கற்பனையில விக்கிரகாராதனை இருக்கா? இல்லையே. ஆனா நாம் அதை என்ன பண்றோம்? கீப் அப் பண்றோமே. ஆக மொத்தத்தில் நம்ம 10 கற்பனைகளை எப்படி கீழ்ப்படுகிறோம்? அந்த நீதியை வெளிப்படுத்துகிறோம். அந்த சாராம்சத்தை கீழ்ப்படுகிறோம். ஓய்வு நாளின் சாராம்சத்தை வெளிப்படுத்துகிறோம். இதை நாம புரிஞ்சுக்கணும். அதனால தயவு செய்து இனிமேல் ஒரு குறிப்பிட்ட ஒரு சடங்கு மாதிரி அதை கடைபிடிச்சு அது இல்லைன்னா அது முத்திரை, நீங்க பரலோகம் போக முடியாது அப்படின்னு போதிக்க வேண்டாம். சரி, இதுல இன்னும் சில விஷயங்கள் நேரம் அதிகமானதுனால நான் நிப்பாட்டிட்டேன். இந்த எலன் ஒயிட்டினுடைய போதனையை குறித்து நம்ம தியானிக்க வேண்டி இருக்கிறது. அதை வரக்கூடிய அடுத்த வீடியோக்களிலே நம்ம நிச்சயமா தியானிப்போம். இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன். தேங்க்யூ.